எக்ஸாம் பாருங்க. வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் 46,656? அதாவது ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் ரெண்டுமே இந்த நம்பர் கண்டுபிடிக்கணுமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? ஸ்கொயர் ரூட் போட்டேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் அடுத்தது கியூப் ரூட். இதுக்குள்ளே என்ன வரும்? கியூப் ரூட். எந்த நம்பருக்கு? 46,656. அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் போட்டுட்டேன், நெக்ஸ்ட்டு கியூப் ரூட் போட்டிருக்கேன். இது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கியூப் ரூட் கண்டுபிடிச்சிட்டு அதோட ஆன்சருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த உள்ளே இருக்கிற ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற நம்பருக்கு நம்ம கியூப் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 46,656க்கு நான் கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். 2ஆல் பண்ண போகிறேன். 2 2s are 4, 3 2s are 6, 3 2s are 6, 2 2s are 4, பேலன்ஸ் 1, 8 2s are 16. திரும்ப 2 டேபிளில் பண்ணால் 1 2 is 2, 1 2 is 2, பேலன்ஸ் 1 இருக்குது 13, 6 2s are 12, பேலன்ஸ் 1 12, 6 2s are 12, 4 2s are 8. திரும்ப 2 டேபிளில் 5 2s are 10, பேலன்ஸ் 1 16, 8 2s are 16, 3 2s are 6, 2 2s are 4. திரும்ப 2 டேபிளில் 2 2s are 4, இங்கே பேலன்ஸ் 1 18, 9 2s are 18, 1 2 is 2, பேலன்ஸ் 1, ஸோ 6 2s are 12. திரும்ப 2 டேபிளில் பண்ணால் இங்கே 1 டைம் 4 2s are 8, பேலன்ஸ் 1 11, 5 2s are 10, திரும்ப 1 இருக்கும் 16, ஸோ 8 2s are 16. திரும்ப 2 டேபிளில் பண்ணால் 7 2s are 2 2s are 4, பேலன்ஸ் 1 19, 18, 9 2s are 18. ஸோ இந்த நம்பர் என்ன டேபிளில் வரும்? 3 டேபிளில் வரும். 9ல் முடிஞ்சிருக்கு. ஸோ 2 3s are 6, பேலன்ஸ் 1 12, 4 3s are 12, 3 3s are 9. இதுவும் 3 டேபிளில் வரும். 8 3s are 24, 1 டைம் வரும். திரும்ப இது 3 டேபிளில் பண்ணால் 2 3s are 6, 2 இருக்குது 21, 7 3s are, திரும்ப 3 டேபிளில் 9 3s are, 3 டேபிளில் 3 டைம்ஸ், திரும்ப 3 டேபிளில் 1 டைம்ஸ். அப்படின்னா இது ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோம்? நம்ம 1 வர வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கொடுத்துருக்கிற கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் ரூட் கொடுத்துருக்காங்களா? அடுத்த கியூப் ரூட்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த ஆன்சர் எல்லாத்தையுமே நான் இன்ட்டு போட்டு ரைட் பண்ண போகிறோம். கியூப் ரூட் தானே கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிருக்கோம்? கியூப் ரூட் ஆஃப் 46656 ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற கியூப் ரூட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். வெளியே இருக்க ஸ்கொயர் ரூட் அப்படியே போட்டுருங்க. கியூப் ரூட் கண்டுபிடிச்சது அப்படியே இன்ட்டு போட்டு ரைட் பண்ணுங்கள். 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 டைம்ஸ் இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட்டு 3 எத்தனை டைம்ஸுக்கு? அதுவும் 6 டைம்ஸ் தான் இருக்குது. 1 2 3 4 5 6. ஓகே, இது எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இது வந்து கியூப் ரூட் தானே, கியூப் ரூட்குள்ளே தான் நம்ம ரைட் பண்ணணும். வெளியே ஸ்கொயர் ரூட் இருக்குது. இந்த கியூப் ரூட்டுக்கு இந்த நம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். வெளியே ஸ்கொயர் ரூட் போட்டிருக்குங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த 3 ட்ரிப்ளெட்டை நம்ம பிரிச்சுக்கணும். சரியா? அப்போனா இது என்ன வந்துடும்? 3 நம்பருக்கு ஒரு நம்பர் வந்துடுமா? சரி, 2. நெக்ஸ்ட்டு இந்த 3 நம்பருக்கு ஒரு நம்பர் வந்துடும். நெக்ஸ்ட்டு அந்த 3 நம்பருக்கு ஒரு நம்பர். நெக்ஸ்ட் இது. சரி, இப்போ என்ன பண்ணியாச்சுன்னா இந்த கியூப் ரூட்டுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்ச நம்பரை எழுதிட்டு அதில் ஒன்று என்ன பண்ணிட்டேன்? கியூப் ரூட்லேருந்து வெளியே எடுத்துட்டேன். சரியா? இப்போ இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுங்கள். 2 2s are 4, 3 3s are 9. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ ரெண்டே மல்டிபிள் பண்ணுங்கள். 36 வந்திருக்கு. ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கியூப் ரூட்டுக்கு கண்டுபிடிச்சிருக்க ப்ரைம் நம்பர்ஸ் போட்டுட்டு இந்த கியூப் ரூட்லேருந்து ஒவ்வொன்றும் வெளியே எடுத்துட்டேன். 3 நம்பருக்கு 1. ஓகேவா? இப்போ இது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. நான் அப்படியே ஃபுல்லாக நான் மல்டிபிள் பண்ணி எழுதிட்டேன். சரியா? இப்போ பாருங்கள், இந்த 36-ஐ நம்ம எப்படி பிரிக்கலாம்? 9 4s ஆன்னு பிரிக்கலாமா? சரி, இப்போ 9ஓட ஸ்கொயர் ரூட் என்ன வரும்? 3. அதை எப்படி ரைட் பண்ணலாம்? 9 3 × 3ன்னு எழுதலாம்.
4 வந்து 2 இன்ட்டு 2ன்னு எழுதுறேன். ஸ்கொயர் ரூட்னா 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியே கொண்டு வருவோமா? இப்போ 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியே கொண்டு வாங்க 3 இன்ட்டு இந்த 2 நம்பர் கொண்டு வந்தால் 2. அப்போ நான் 2 மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 6. 6 இஸ் த ஆன்சர். ஓகே, இப்போ நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதாவது வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் திஸ் நம்பர். உள்ளே இருக்கிற கியூப் ரூட்டு நான் ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அதை என்ன பண்ணேன், ஸ்கொயர் ரூட் வெளியே போட்டு அந்த கியூப் ரூட்டுக்குள்ளே கண்டுபிடிச்ச நம்பர் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கியூப் ரூட்லேருந்து 3 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியே எடுத்துட்டேன். கியூப் ரூட் வராது சரியா? அந்த 3 பேருக்கு ட்ரிப்ளெட்டுக்கு ஒரு நம்பர் மட்டும் எழுதியிருக்கேன். இதை அப்படியே மல்டிபிள் பண்ணிவிட்டு திரும்ப எப்படி பிரிச்சிருக்கேன், 9 4 பிரிச்சிருக்கேன். நம்ம இந்த ஸ்டெப்லேயே வெளியே எடுத்துருக்கலாம். நான் வந்து அப்படி கொண்டு வரல, மல்டிபிள் பண்ணிட்டேன். 9 4 இப்போ 9 3 3 பிரிக்கலாம், 4 2 2 பிரிக்கலாம். இந்த ஸ்கொயர் ரூட்னா 2 நம்பருக்கு ஒரு நம்பர் தான் வெளியே எடுக்கணும். இப்போ 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியே எடுத்து மல்டிபிள் பண்ணால் 6 வருது. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? 6 தான் ஆன்சர். இதோட கியூப் ரூட் என்னது? இந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் திஸ் நம்பருக்கு ஆன்சர் வந்து 6. ஓகே, இப்போ 8th கொஸ்டின் கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின் பார்க்கலாம்.